இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணாமலை ஆண்டி கிட்ட போயிட்டு முறையா வருண மாப்பிள்ளை கேட்கணும். நான் போய் மாப்பிள்ளை கேட்கணுமா? Have you gone mad? No way. மா, இது வரைக்கும் நான் எனக்காக இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாதுமா. அப்பாவும் உனக்கு பிடிக்காதுன்னு அப்பாவை மீட் பண்ண சொல்லி கூட உன்கிட்ட கேட்டதில்லம்மா. ப்ளீஸ்மா, எனக்காக இதை மட்டும் பண்ணுமா. என் லைஃப்ல கடந்த எந்த ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்லயும் நான் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடுத்ததே இல்லை. நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த அண்ணாமலை முன்னாடி என்னால No, I can't even imagine. Mom! Mom! பாருங்க சார், நான் வெளியாளுங்களுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா பணம் தர மாட்டேன். ஏதோ நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும் எமர்ஜென்சின்னு சொன்னனால தான் நான் பணம் தரேன். இங்க பாருங்க, நான் சொன்ன நேரத்துக்கு பணம் வந்துடணும். இல்ல ஏதோ ஒரு நாள் 2 நாள் தள்ளி போனா பிரச்சனை இல்ல, அதுக்கும் வட்டி போட்டு 3ஆவது நாளா பணத்தை வாங்கிருவேன். ஆனா மாச கணக்குல இதோ அதோன்னு சொல்லி இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன். வீட்டை வர ரேட்டுக்கு வித்துருவேன். அப்புறம் நீங்க என்கிட்ட கோச்ச கூடாது. என்னங்க இப்படி சொல்றாரு? பரமு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம தான் ஒரு வாரத்துல பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை மீட்டுட போறோம்ல. என்ன சார், அம்மா பயப்படுறாங்களா? உண்மையை சொல்லிடணும் சார். பணம் கிடைச்சா போதுன்னு நீங்களும் வாங்கிக்கிட்டு வட்டி வந்தா போதுன்னு அவசரப்பட்டு நானும் பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் அலைய விட்டா எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதனால உங்களுக்கு சம்மதம்னா பத்திரத்துல கையெழுத்த போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. சரிங்க சார், நான் சொன்ன தேதியில கரெக்டா வட்டியோட பணத்தை கட்டிடுறேன். கரெக்டா நடந்துக்குன்னு நான் நம்புறேன். தம்பி, அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாப்பா. சரி வரேண்ணே. இந்தாங்கண்ணே. இதுல எல்லாமே டீட்டெயிலா எழுதி இருக்கு சார். நீங்க படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடலாம். சரிங்க. அப்படியே பின்னாடி இருக்கிற எல்லா பேஜ்லயும் சைன் போட்டுருங்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. பொதுவா பொண்ணு கேட்டு வர்றதுதான் வழக்கம். என் பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணாமலை, இங்க என்ன நடக்குது? நான் எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன்க்கா. இங்க பாருங்க, நீங்க வரக்கூடாத இடத்துக்கு வரக்கூடாத நேரத்துல வந்து கேட்க கூடாதுன்னு தெரிஞ்சும் ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருக்கீங்க. இது நடக்காது. நீங்க கிளம்பலாம். வருணும் சாராவும் லவ் பண்றாங்கன்னு நானே சொல்லியும் நீங்க நம்பாம ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நான் ஏன் போய் சொல்லணும்? நீங்க போய் சொல்லல. உங்க பொண்ணு சாரா வருணும் அவளும் லவ் பண்றதா சொன்ன பொய்ய ஒரு தாயா உண்மைன்னு நம்பி நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஏன் நம்மள இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? வருணும் சாராவும் நியூயார்க்ல லவ் பண்ணும்போது பார்க், மியூசியம், பப்னு ஒன்னா போறத நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன். வருண் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஜோவியலா பழகுறத உங்க பொண்ணு தப்பா ஃபீல் பண்ணிருக்கா. நிஜமாவே அப்படி ஒரு விஷயம் இருந்திருந்தா வருண் என்கிட்ட சொல்லிருப்பான். வெண்ணிலாவோட கல்யாணம் ஏற்பாடு பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க மாட்டான். ஆண்டி, பிரச்சனையே அந்த வெண்ணிலாவாலதான். அவ தான் உங்களை, வருண எல்லாரையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கான். இவளாலதான் நானும் இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்கேன். She is a cheater, auntie. Scoundrel. 420. சாரா, மாடர்ன் ட்ரெஸ் போட தப்பான பொண்ணுன்னா பிசினஸ் பண்ணிட்டு நம்பர் 1 இருக்க நீங்க மட்டும் ஒழுங்கா? யோ, யார பத்தி நீயா பேசுற?
ஏய் கையறா இது பெரிய இல்லையா வருண் விடுடா. என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏய் ஏய் விடு. அதான் உன்னை சாவடிச்சிருவேன். ஏய் விடுன்னு உடனே சொல்றேன். நானும் பாத்துறலாம். ஏய். ஏய் வீடு தேடி வந்தவங்கள இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா? கௌதம், வேண்டாதவங்களா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்க மேல கை வைக்கிற இப்படிதான் நடந்துக்கிறதா? ஏம்மா நீங்க 2 பேரும் நல்ல நாள் அதுமா வீட்டையே ரணக்களமாக்கிட்டீங்களே. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அண்ணாமலை, உங்களை மதிச்சு உங்க வீடு தேடி வந்து சம்பந்தம் பேச வந்தவங்கள அவமானப்படுத்திட்டீங்கல்ல? ஒண்ணு இல்லாத ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்ளோ திமிர்ல? அவ எப்படி இந்த குடும்பத்துக்கு மருமகள் ஆகுறான்னு நானும் பாக்குறேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. கௌதம், சார் பேக் நிறைய பணம் இருக்கு சார். முதல்ல இந்த பேக் வாங்க. சார் பேக் கொடுங்க. எதுக்கு சார் பணத்தை கொடுக்கணும்? இது எங்க பணம் சார்? எங்க பொண்ணு கல்யாணத்தை சேர்த்து வச்சிருக்க பணம் சார். மாட்டினதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்ற காரணம் தான், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அப்பா சீரியஸா இருக்காங்கன்னு கதை கதையா விடுவாங்க. இல்ல சார், அதனால மரியாதை நீங்களா பேக் கொடுத்துருங்க. சார் சத்தியமா இது எங்க பணம் தான் சார். எங்க பொண்ணு கல்யாணத்துக்காக வீட்டை அடமானம் வச்சு இப்பதான் சார் வாங்கிட்டு வரோம். நல்ல விதமா கேட்டா கொடுக்க மாட்டீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ நீங்க பேக்கை கொடுக்கல, உங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் வேற மாதிரி விசாரிப்பேன். என்ன சார் மிரட்டுறீங்க? நானும் லாயர் தான் சார். சார் நீங்களே ஒரு லாயர் தானே, உங்களுக்கு தெரியாததா? பேக் கொடுத்துருங்க சார். சார் புரிஞ்சுக்கங்க சார், இந்த பணத்தை நம்பி தான் சார் எங்க பொண்ணு கல்யாணமே இருக்கு. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். நாங்க உங்க பணத்தை ஒன்றும் பண்ண மாட்டோம். இது உங்க பணம் தானே ப்ரூஃபா கொடுத்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்க்கு வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. என்னங்க இது? யோ பேக் வாங்க. சார் 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 இது எங்க பணம் சார்? சார் 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 விடுங்க. பேக் கொடுங்கறல. சார் எங்க பணத்தை விட்டுருங்க சார். ஐயோ, விடுங்க விடுங்க சார். இது எங்க பொண்ணோட வாழ்க்கை சார். கொடுத்துருங்க சார். சார் சொன்ன மாதிரி ஆபீஸ்ல வந்து எழுதி கொடுத்துட்டு வாங்கிக்கங்க. புரிஞ்சுதுங்களா? சார் எங்க சார்? எனக்கு இரு. எனக்கு பண்ண போறோம். ஐயோ, கொஞ்ச நேரம் அமைதியா இரு.